ஹாய் ஆல், மார்னிங் ரொட்டீன் vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நடக்கும். 4 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்காது, அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். முத நாள் நைட் சாப்பாட்டுக்கு பசங்க 2 பேரும் எனக்கு நூடுல்ஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்க. எனக்கு அன்றைக்கி மத்தியானம் சாம்பார் வச்சதே நிறையா மீந்து போச்சு. அதனால் நைட்டுக்கு சாம்பார் காலி பண்ணுங்கிறதுக்காக நான் தோசை வச்சு கொடுக்குறேன்னா சாம்பார் தொட்டு சாப்பிடுங்க, காலையில் நூடுல்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். நம்ம சொன்ன வாக்க காப்பாற்றிடணும், இல்லைனா போட்டு நச்சு எடுத்துருவானுங்க. அம்மா ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பேரனை பார்த்த பாசத்தில் பேரனுக்கு நான் ஊட்டுறேன்ட்டு ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் அவன் ஸ்கூலுக்கு சாப்பிட்டு கிளம்பிட்டான். அவன் சாப்பிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். நான் சரி காலையில் எனக்கு டீ வேண்டாம், மாதுளை ஜூஸ் குடிக்கலான்ட்டு மாதுளையெல்லாம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கலான்ட்டு எடுத்து வச்சேன். குறுக்கு இந்த கௌசிக் தொல்லை தாங்க முடியலங்கிற மாதிரி உள்ளே பூந்துட்டார் எங்கள் வீட்டு சின்ன கௌசிக்கு. அடுத்தது இந்த ஜூஸை குடிச்சிட்டு நான் மேலே செடிக்கு தண்ணி ஊற்றலான்ட்டு டியூப்லாம் கனெக்ட் பண்ணி போட்டு விட்டா மறுபடியும் கௌசிக்கு உள்ளே பூந்துட்டாரு. நான் தான் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன் அப்படின்ட்டு. சரி, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது நல்ல விஷயம் தான், அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால அந்த வேலையை அவனுக்கு கொடுத்துட்டேன். ஆத்துக்காரருக்கு ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதனால அவருக்கு இருந்த ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி அப்படியே ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் டெய்லி சாப்பிட்றதுனா பிடிக்காது. அதனால் நானும் எங்கள் வீட்டு குட்டி கௌசிக்கும் மறுபடியும் சூடாக நூடுல்ஸ் வச்சு சாப்பிட்டு அதோட ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம்.